வெல்கம் டு எஸ்கே அனிமே. இன்னைக்கு நரேட்டிவ் பண்ணி 392வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் மாதரா வேற லெவலில் ஸ்டேஜ் உட்ஸோ உறிஞ்சிக்கிட்டு இருப்பான் ஆசிரமாகிட்டேருந்து. இதான் ஸ்டேஜ் உட்ஸுவா உண்மையிலுமே மாசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதரா. அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னோட ட்ரீம் நான் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறான். பார்த்தா 9 டெய்ல்டு பிஸ்ட்டு எதிர்க்க நிற்கிது. இங்கே பார்த்தா ஒவ்வொரு டெய்ல்டு பிஸ்ட்டும் மாதரா மேலே செம்ம கடுப்பில் இருக்குது. அங்கே இருக்கிற சின்னபிங்க நம்ம இங்கெல்லாம் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் பெரியவங்க விளையாடுற இடம், அந்த இடத்த விட்டு ஓடுவோன்ட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடானுங்க. காரா உடனே சுக்காக்கு முன்னாடி வந்து நின்று நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மாதரா நான் வரேன் தனியான்ட்டு இருப்பான். சுக்காக்கு திடீர்னு ஒரு ஜுட்ஸுவை போட அந்த இடத்துல மண்ணை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ண மாதராவை. இந்த சில்லற விளையாட்டுலாம் எங்கிட்ட வேலையாகுதுன்னு மாதரா சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு காரா சுக்காக்கு வச்சு கண்ட்ரோல் பண்ணுறான் மாதராவியை. என்ன ஆச்சுன்னு பார்த்தா சுக்காக்கு மண்ணை வச்சு தானே அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த மண்ணு உடம்புக்குள்ளெல்லாம் போயிட்டு இருக்கோம். அதை வச்சு காரா அவன் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். தான் 2 டைல்லேருந்து எல்லா டைல் விட்டு சேர்ந்து பால் ஆடிக்கிட்டு இருக்கான் மாதராவை. உடனே கரெக்டாக சிஸ்டைல் அதோட ஜுட்ஸுவை போட்டு அவனை லாக்க போட நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு காரா சொல்லிட்டு இருக்கும்போது சுக்காக்கு உடனே சீலிங் ஜுட்ஸுவை போடும். காரா ஒரு வழியாக அவனை லாக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் இவன் கதை முடிஞ்சு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ளே இருந்து கோலா மாதம் மாதரா சூசனை போட்டு வெளியே உடச்சிக்கிட்டு வரான். டே இதெல்லாம் ஒரு விஷயமாடா எனக்குன்ற மாதிரி. தம்பிங்களா அவங்க ஆட்டெல்லாம் எங்கிட்ட வேலையாகுதுன்னு மாதரா வெளியே வர அதுக்கு நான் உன்னை விட மாட்டேனான்னு சொல்லி நருட்டோ அவனை உள்ளே வச்சுட்டு நசிக்கிடுவான். டைல் அவனை விடாதான்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லா டெய்ல்டு பிஸ்ட்டும் பயங்கர கடுப்பில் எல்லாம் அட்டாக் பண்ண வருது வேக வேகமா. பார்த்து சண்டை போடுறா அப்படின்னு ஒரு டெய்ல்டு பிஸ்ட்டை நருட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். காக்கு மட்டும் டேய் நெறி பையன் அந்த பக்கம் போ, என் பக்கத்தில் நிற்காது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். மாதரா அதுல இருந்தெல்லாம் அசால்ட்டா வெளியே வந்து மாசம் நின்றுட்டு இருப்பான். பார்த்தா அவனுக்கு ஒரு கையை காணும். கண்ணா நீ ஆல்ரெடி வீக் ஆகிட்ட, உன் கதை முடிஞ்சுட்டு இருப்பான் நருட்டோ. அப்புறம் எல்லாருமே இதை விட்டா நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது, அவன் கதையை முடிச்சான். அவ்வளோதான், அவன் கதை முடிச்சு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. மாதரா நின்றுட்டு இருப்பான். மாதரா பக்கத்தில் ஒயிட் ஜெட்ஸ் வருவான். மன்னிச்சிருங்க மாதரா சார், ரொம்ப டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸு. பா சாமி ஒரு வழியா வந்தியே. ஒயிட் ஜெட்ஸுக்கு என்னடா பண்ணுதுன்னு நருட்டோ கத்திக்கிட்டு இருக்க. காரா டேய் ஒருத்தான் தானே வந்திருக்கான், அதுக்கு எதுக்கு எவ்வளோ பில்டப்பு. இப்போ ஒயிட் ஜெட்ஸ் அவனுக்கு கையை உடச்சி மாதரா கையில் கொடுக்க மாதரா அதை அட்டாச் பண்ணி ஒரு வழியாக அவனுக்கு கையை வந்துடும். அந்த கையை எடுத்துன்னு போய் கண்ணில் வச்சு ஏதோ பண்ணுறான். என்னென்னு பார்த்தா ரினேகன் வந்துடும். இதுக்கப்புறம் தான் என் ஆட்டத்தையே ஆரம்பிக்க போகிறேன்னு மாதரா சொல்லிட்டு இருப்பான். அவன் கையில் ரத்தம் பயங்கரமாக வந்திருக்கும். அதை அப்படியே நக்கிட்டு பிளட்டி ஸ்வீட், இந்த அடி காயம் இந்த ரத்தம் இதுக்காக தான் நான் பல நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடைக்க போகுது அப்படின்னு மாதரா சொல்லிக்கிட்டு இருக்க மாதரா சும்மா கொலா மாசம் சிரிச்சுக்கிட்டு இருப்பானா. கட்டத்துக்கு மேலே கடுப்பாய் இதெல்லாம் வேலையாகாது அப்படின்னு சொல்லி கையில் ஏதோ பண்ணுறான் ரத்தத்தை வச்சு. உள்ள குராமாக்கு அள்ளு கிளம்ப ஆரம்பிச்சிடும். நருட்டோ என்னடா ஆச்சுன்னு கேட்டுட்டு இருப்பான். குராமா சொல்லிட்டு இருக்கோம் ஒருவேளை அவன் திருப்பி என்னதான் சமன் பண்ண போறானு தெரியல அப்படின்ட்டு இருக்கோம். காக்கவனே ஏய் பைத்தியம் என்ன அவனெல்லாம் பார்த்து பைப்புற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தம்பி அவனை குறைச்சி எடை போடாதான் 9 டைல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சமனிங் ஜுட்ஸுவை போட இல்லைதான் சமனிங்கை போட்டுருன்னு ஒபிட்ட உடம்புலேருந்து காட் ஆஃப் ஸ்டாச்சு வேற லெவலில் வெளியே வரும். என்னடா நடக்குது இவனுக்குள்ளேருந்து ஏன்டா இது வெளியே வருதுன்னு கேட்டுட்டு இருப்பான் மினாட்டோ. எதனா ட்ரை பண்ணுற சென்சே அப்படின்னு சொல்லி கக்காஷி ஏதோ ட்ரை பண்ணுறான். என்னன்னு பார்த்தா காமி யூஸ் பண்ணுறான். இது ஒர்க் ஆகுமான்னு மினாட்டோ கேட்டுட்டு இருக்கும்போது அவன் காமியை நான் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு காமி யூஸ் பண்ணேன். திடீர்னு பார்த்தா காட் ஆஃப் ஸ்டாச்சு மறைஞ்சு போயிடும். என்னடா ஆச்சு ஒர்க் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி மினாட்டோ கேட்டுட்டு இருப்பான். தெரிஞ்சு ஒர்க் ஆயிடுச்சு தான் நினைக்கிறேன் சென்சே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா காட் ஆஃப் ஸ்டாச்சு அங்கே போயிடும். நருட்டோ பார்ப்பான். டே இது எதுக்காகடா கூப்பிட்டுருக்கான். காசி காமி யூஸ் பண்ணதில் காட் ஆஃப் ஸ்டாச்சுவோட ஒரு கையே போயிட்டு இருக்கும். காட் ஆஃப் ஸ்டாச்சுவை எவன்டா கையை உடைச்சது, எப்பேற்பட்ட சக்திடா அது அப்படின்ட்டு வச்சுட்டு இருப்பான் மாதரா. இதுங்களெல்லாம் கூப்பிட்டா வராதுங்க, இதுங்களெல்லாம் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகணும்னு மாதரா சொல்லிக்கிட்டு இருக்க. எப்பறம் அவன் ரீஅனிமேஷனான பாடியிலேருந்து ரினேகனை வச்சு சமனிங் ஜுட்ஸு போடுறான்ட்டு கேட்டுட்டு இருப்பானுங்க. 2 டைல் சொல்லிட்டு இருக்கோம். டே அறிவு கேட்டவனே அங்கே பாரு அவன் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வந்துட்டு இருக்கான். அவன் ரீஅனிமேஷன் இல்லடா உயிரோட தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரீஅனிமேஷன் ரினேகனெல்லாம் வச்சு சமனிங் பண்ண முடியாது, ரியல் ரினேகன்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நருட்டோ மாதரா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். வீட்டை தடுத்து நிறுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா, 10 டைல் பிரித்து எடுத்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். வீட்டை வீக்காக்கானது தான் எனக்கு இருக்கிறதுல பெரிய சாதகமான விஷயம் அப்படின்னு மாதரா சொல்லியிருப்பான். அப்போ நருட்டோ யோசிச்சு பார்ப்பான். வீட்டை ரினரே பற்ற போட்டானா, அப்படி பண்ணியிருக்க மாட்டானடா, அவன் நம்ம கூட சேர்ந்துட்டான் தான் நான் நினச்சேன் அப்படின்ட்டு இருப்பான் நருட்டோ. ஒபிட்டோவை காட்டுறாங்க. பிளாக் ஜெட்ஸும் அவன் கண்ணை நோண்டிலான்னு கையை எடுத்துகிட்டு போகுது. ஆனால் அவன் தடுக்கிறான். டே என்னடா பண்ணுற ஒபிட்டோன்னு இருப்பான் கக்காஷி. எதுக்கு தடுக்கிற இதுன்னா உன் கண்ணா, இது நாகட்டை விட்டு கண்ணுடா, நீ எதுக்குடா அதை தடுக்கிற அப்படின்ட்டு இருக்கோம் பிளாக் ஜெட்ஸு. அது மட்டும் இல்லாத இதோட ஒரிஜினல் ஓனர் மாதரா உச்சிகா அவர்கிட்ட இந்த கண்ணு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பிளாக் ஜெட்ஸு. ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான். டே அந்த ரினேகன்லாம் மாதரா கிடைக்க விட மாட்டேன்டா, ஆல்ரெடி லெஃப்ட் ஐ ஒழிக்க வச்சிட்டேன், இந்த ரைட் ஐயும் உன் கையில் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. கக்காஷி இந்த கண்ணை அழிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. கக்காஷியை ரெடியாக நிற்பான்.
ஆல்ரெடி ஒயிட் ஜெட்ஸு ரெனேகானை கண்டுபிடிச்சி வச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கோம் பிளாக் ஜெட்ஸு. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒயிட் ஜெட்ஸு இப்போ மாதரா கையிலே கொடுத்துச்சு. இதுக்கப்புறம்லாம் நீ எதுவுமே பண்ண முடியாது, நீ எப்படி இருந்தாலும் சாக தாண்டா போகிற, எதுக்குடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸு. நீ எப்போ இருந்தாலும் சாக போகிறேன்னு சொல்கிறியா, அப்போ என் உடம்புலேருந்து வெளியே போ, நான் இறந்ததுக்கப்புறம் நீ அந்த கண்ணை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டுருப்போம் ஒபிட்டோ. டேய் நீ எப்போ வேணால் இறந்து போவேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. இப்போ என்ன ஆசைப்படுற, நான் உடம்பு விட்டு வெளியே போவேன், அவனுங்க 2 பேரும் என்னை போட்டு தள்ளுவானுங்க, நீ அதை பார்க்கலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் இங்கே நடக்காது கண்ணான்னு சொல்லிட்டு இருக்கோம் பிளாக் ஜெட்ஸு. எப்போ வெளியே போனாலும் என்னை போட்டு தள்ளுற அளவுக்கு அவனுங்க பயங்கர பவர்ஃபுல். ஏன்னா அக்காட்சி கீழே இருக்கும்போது நான் எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் வெளியே போனால் 2 செகண்டில் என்னை போட்டு தள்ளுவானுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே மாதரா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா, எப்படா என்னுடைய லெஃப்ட் கண் வரும், சீக்கிரம் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதரா. எனக்கு இந்த மாதிரி சில்லறை வியாபாரம்லாம் பிடிக்காது, ஒன்றாலாம் பிடிக்க மாட்டேன், மொத்தமாக கொத்தா போட்டு இழுக்கலான்றீங்க, அந்த லெஃப்ட் ஐயை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மாதரா. அப்போல்லாம் பார்த்துட்டு ஒயிட் ஜெட்ஸு கேட்டுட்டு இருப்பான், டே என்னடா இவ்வளோ அடிபட்டுருக்கு மாதரா, அதெல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆஷிராமா செல்ல இருக்க கவலையே நல்லா தானாக சரியாக போயிடுன்னு சொல்லிட்டு இருப்பான் மாதரா. எல்லா டைல் பிஸ்ட் அட்டாக் பண்ண போகலாமான்னு ரெடியாக கேட்டுக்கிட்டு இருக்க, டே அவசரப்படாதீங்கடா, கொஞ்சம் யோசிச்சு தாண்டா அட்டாக்கே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம் 9 டெயில். சரி லேட் ஆகிற மாதிரி தெரியுது, நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேடோ ஸ்டாச்சு மேலே போய் லிம்போ கென்காக்குன்னு சொல்ல, டே அவன் என்னமோ பண்ண போகிறான், நல்லா உஷாராக இருக்கடான்னு சொல்ல, மாதரா ஏதோ ஒரு அட்டாக்கு போடுறான், மொத்தம் தெரிச்சு போய் ஆளுக்கு ஒரு பக்கம் வீதி என்ன பண்ணான்னு தான் தெரில. இங்கே சுற்றி இருக்கிற காம்ராட்ஸுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, என்னடா அவ்வளோ ஹைட் பேச இந்த டைல் பிஸ்ட்லாம் அடித்து ஒரே அடியில் போட்டு விட்டான், யார் அவன் என்னடா ஜெட்ஸ் யூஸ் பண்ணான்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. எல்லா டைல் பிஸ்ட் வீக் ஆகிற அளவுக்கு பயங்கரமான அட்டாக்காக இருக்கும். அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வேலையாகாது, செங்கிலியை போட்டு மடமடா நாய் இழுக்கிற மாதிரி இழுத்தா தான் வேலையாகும்னு சொல்லி செங்கிலியை யூஸ் பண்ணேன். அவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் எல்லா டைல் பிஸ்ட்டையும் செங்கிலியை போட்டு லாக்காக போட்டான். ஏன் ஒன்றுமே புரியல அவனுங்களுக்குலாம், காரெல்லாம் கத்துறான்ட்டு என்னடா நடக்குதுங்கன்ட்டு. நருட்டோ உடனே இந்த குராமா சக்கரா மோட மட்டும் ஆஃப் பண்ணி விட்டோன்னா இவன் தப்பிச்சுப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பான். ஏய் இதெல்லாம் இங்கே வேலையாகாது, ஒரு வாட்டி லாக் பண்ணிட்டா லாக் பண்ணதான் சொல்லிட்டு இருப்பான் மாதரா. மாதரா மாசா நின்றுக்கிட்டு இருக்கா, ஒயிட் ஜெட் சொல்லிட்டு இருக்கோம், மாதரா நீங்கள் வந்து ஆர்டராக தான் எடுக்கணும், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து ஆர்டராக எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். டே எனக்கு தெரியும்டா, நீ வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டுருப்பான் மாதரா. சரி ஓகே ஃபஸ்ட்லேருந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டேல் பிஸ்ட்டை இழுக்க ஆரம்பிச்சிருவான். காரா உடனே கையெல்லாம் வர வச்சு தடுப்பான். நான் சுக்காக்கு எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. இவன் எதுக்காகடா நமக்காக நின்று சண்டை போடுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் சுக்காக்கு. உடனே சுக்காக்கு வந்து காரா சின்ன வயசில் அவனுடைய மனசுக்குள்ளே போய் பார்க்க போயிருப்பான்ல, அப்போ சுக்காக்கு சொல்லியிருக்கோம், டேய் நீ தூங்கினதுக்கப்புறம் உடம்ப நான் கண்ட்ரோல் எடுத்து மொத்த பேரி கொண்டுகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, நீங்கள் இந்த வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. எனக்கு ஹியூமன்ஸ்னாலே பிடிக்காது, பார்த்தாலே கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு இருக்கோம் சுக்காக்கு. மனுஷங்களாம் ரொம்ப கேவலமானவங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் சுக்காக்கு. ஃபஸ்ட்டு செஞ்சுரிக்கு காட்டுறாங்க, சுக்காக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தனுக்குள்ளே சீல் பண்ணி அவனுக்கு கூண்டுக்குள்ளெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அவனுக்கு வெளியே விட மாட்டாங்களாம், அவனுக்கு சோறு கூட உள்ள வச்சுட்டு இருந்தா ஒன் டைல் பீஸ்ட்டு சாப்பிடுன்னு இருப்பானுங்க. டே அந்த ஆளை பார்த்தா ரொம்ப சாதுவாக இருக்கே, அந்த ஆளை போய் ஏன்டா கூண்டில் போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒருத்தன் கேட்க, அவருக்குள்ளே தான் ஃபஸ்ட் டைல் பீஸ்ட் இருக்குது, அவர் ரொம்ப மோசமானவருன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. உள்ள சுக்காக்கு வீட்டுக்கு, டே மொட்டை தலையா உன் பேரை கூட சொல்லி அவனுக்கு கூட மாட்டுறானுங்க, என் பேர் சொல்லி கூப்பிட்றானுங்க, யாரா நீ அப்படின்ட்டு இருக்கோம். பரவாயில்ல அவங்களுக்கு என் பேர் தெரியல, உனக்கு தெரியும்ல. டேய் என்னடா உன் தொல்லை, எத்தனை வருஷமாக உனக்குள்ளே இருக்கேன், நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்து உனக்குள்ளே இருக்கேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுற, உனக்கு வெறுப்பா இல்லையாடா அவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குடா, டிப்ரெஷனுக்குள்ளே போயிடும் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சுக்காக்கு. நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் இல்லை, நான் எப்போ வேணா சாக ரெடியாக இருக்கேன், அடுத்த ஜிஞ்சுரிக்கு யாருன்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், நான் உன்னை என் ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்க்குறேன், நீ மனுஷனாயிரு டெய்ல்டு பிஸ்டானாயிரு, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த. பரவாயில்ல நீ ரொம்ப நல்லவனா இருக்க, உன்ன மாதிரி ஒருத்தனை நான் திருப்பி பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சுக்காக்கு. டேய் நீ தப்பா நினைக்கிற, என்னை விட நல்லவங்களாம் இருக்காங்க, 1-2 மனுஷங்களுக்காக மனுஷ குலத்தையே நீ தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த. இந்த மனுஷங்க இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அழகா இருக்கணும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது, அவங்களுடைய ஆத்மா சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருந்தாலும் மனுஷங்க ஏத்துப்பாங்க. மனுஷங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க அழகா இருக்காங்க அசிங்கமா இருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க வெறும் மனசை மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு இந்த ஸ்டேஜ் ஆஃப் 6 பார்த்த மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சுக்காக்கு. தால அழ ஆரம்பிச்சிருவான், நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டே கிளப்பல்ட சாப்பிட்றா நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கத்திக்கிட்டு இருப்பானுங்க. உடனே சுக்காக்கு சொல்லிட்டு இருக்கோம், ஆனா நீ என்னதான் சொல்லு, உன்ன மாதிரி ஒருத்தனை நான் திருப்பி பார்க்கறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உன்னை இன்னும் விட பயங்கரமா ப்ரொடக்ட் பண்ற ஒருத்தன் வருவான், அப்படியே ஒருத்தனுடைய மனசை நீ புரிஞ்சுப்ப, நீ கண்டிப்பா அவனை ஏத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. எங்கள் ப்ரெசென்ட்டில் காராவை கட்டுறாங்க, டெய்ல்டு பிஸ்ட்டு பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். டேய் காரா அப்படின்ட்டு நருட்டோ ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான், டேய் காரா விட்றாதரான்ட்டு இருப்பான். நான் விடமாட்டேன் பங்கு அப்படின்னு சொல்லி காரா பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பான். காரா வந்து நருட்டோ மீட் பண்ணதுக்கப்புறம் டெய்ல்டு பிஸ்ட்டுக்குள்ளே பேச போயிருப்பான், அதை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான், காரா இதெல்லாம் எப்படி பேசுவேன்னு தெரில, ஆனால் இது வரைக்கும் நான் உன்னை மதிச்சது கிடையாது, ஏன்னா நான் ஒரு டெய்ல்டு பிஸ்ட்டோட ஜிஞ்சிருக்கின்ற காரணத்தினால, ஆனால் இப்போ நான் உன்னை மதிக்கிறேன், உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஏன்னா நருட்டோ பேசுகிற சில வார்த்தைகள் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு.
இதுக்கப்புறம் நான் உன்னையும் என்னுடைய நெருக்கமான சொந்தங்களில் ஒரு ஆளாக தான் நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பான் காரா. அதே அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்கள் ஒயிட் ஜட்ஜு கத்திக்கிட்டு இருக்கோம், டே காரா சென்டிமெண்ட்டாக இங்கே காமெடி பண்ணிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மாதரா கடுப்பாயிடுவான், டே இப்பெல்லாம் பேச நான் வேலையாவதுன்னு சொல்லி மாதரா சூசனோவை போட காராவத்தோட நான் விட மாட்டேன்னு சொல்லி ஒன்ட்டை எழுப்பிட்டு தடுக்க நான் தாண்டி தொடரா பார்க்கலாம் காராவன்னு சொல்லிட்டு இருக்கோம். சிக்காக்கு டே ஏன்டா கடுப்பேத்துறீங்க நேரம் கட்ட நேரத்துலன்னு சொல்லிட்டு இருப்பான் மாதரா. மாதரா சூசனோலேருந்து ஒரு சுரிக்கனை தூக்கி வீச அவ்வளோதான் சிக்காக்கோ பிடிச்சி இழுத்து மாதரா உள்ள பிடிச்சி சீல் பண்ண ஆரம்பிக்கிறதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் முடிஞ்சளவுக்கு ஸ்பீடாக போட்டு ட்ரை பண்ணி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கார்டில் கேட்பட்டுருங்க. பை ஹார்ட்.